மல்லி சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே மல்லி ஒரு வழியா ராஜேஸ்வரிட்ட தான் உன்னை கண்டிப்பாக வீழ்த்தே தீருவேன். நீ நினச்சிட்டு இருக்கல ராஜேஸ்வரி, நாம் விஜய் ஏமாற்றி சொத்தெல்லாம் பிடிங்கிட்டான். இதுக்கப்புறம் அந்த மல்லியலும் சரி மல்லியும் ஒன்றுமே பண்ண முடியாது. விஜய் வேறு ஜெயிலுக்கு போயிட்டான். பாவம் விஜய், அவனை சொத்தையும் பிடுங்கி ஜெயிலுக்கு அனுப்பி அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோன்னு நீ தப்பு கணக்கு போட்ட. எங்களுக்கு கடவுளாக பார்த்து தேவசேனா அப்படின்னு ஒரு ஆயுதத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த ஆயுதத்தை வச்சு உன்னை எப்படி கொலை பண்ண போகிறேன்னு மட்டும் பாரு. உன் பேரே இல்லாமல் நான் உன்னை அழிச்சு காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவேன். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கோபுரத்தில் வந்த விஜயை நீ கீழே தள்ளி விட்டுட்டேன்னு சந்தோஷப்படல, அதே கோபுரத்தோட உச்சிக்கு விஜயை கொண்டு போய் வைப்பேன். அதே மாதிரி விஜய்கிட்ட பிடிச்ச வெண்பாவையும் விஜய்கிட்ட ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு வந்த மல்லிக்கு அடுத்தது அன்னபொன்னி மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் காத்து வச்சுருக்காங்க. மல்லி வந்தோடனே அன்னபொன்னி கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நிஷா சாப்பிட்ற பிரசாதத்தில் அவங்க மயக்க மருந்தை கலந்து நிஷாவுக்கு கொடுத்துட்றாங்க. நிஷாவுக்கு தெரியாமல் சாப்பிட போவும் நிஷா சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துலேயே மயங்கிடுறாங்க. ஏன்னா அன்னபொன்னிக்கு உதவி பண்ணுறதுக்கு வெண்பாவும் அந்த பிளானில் கலந்துருக்காங்க. ஆனால் இது எதுவுமே நிஷாவுக்கு தெரியாது. பாவம் நிஷா சாப்பிட்டோன்னே மயங்கவும் நிஷாவை கொண்டு போய் கோயிலில் ஒரு மூலையில் படுக்க வச்சுட்டு வெண்பா மல்லியை பார்க்குறாங்க. வெண்பா ஓடி வந்து மல்லி அப்படியே கட்டிப்பிடிச்சி, மல்லிமா எப்படி இருக்கீங்க? மல்லிமா, நான் உங்களை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மல்லிமா. இங்கே இருக்கவே பிடிக்கல மல்லிமா. எனக்கு என்ன உங்கள் கூடவே அழைச்சிட்டு போயிடுங்க மல்லிமா. வெண்பா, சத்தியமாக சொல்கிறேன் வெண்பா, நான் மட்டும் என்ன உன்னை விட்டுட்டு அங்கே இருக்கணும்னு எனக்கு ஆசையா? நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா வெண்பா அப்படின்னு மல்லியும் அழுகுறாங்க, வெண்பாவும் அழுகுறாங்க. ரெண்டு பேரும் அழுகிறத பார்த்த அன்னபொன்னி உடனே, ஏய் மல்லி இருப்புல, இங்கே பாரு, நீங்கள் ரெண்டு பேரும் அழுகிறதுக்கு அவங்கள சேர்த்து வச்சேன். இங்கே பாருப்புல, பாவம் விஜய் தம்பி அன்னைக்கே பார்த்தல வெண்பாவை பார்க்காம ரொம்ப ஃபீல் பண்ணார். வெண்பா, நீ உங்கள் டாடாவை பார்க்கணும் தானே? ஆமாம் பிக் பாட்டி, டாடாவையும் மல்லியமையும் பார்க்காம நான் ரொம்ப கஷ்டப்பட தெரியுமா? ஒரு வழியாக மல்லியமாவை பார்த்துட்டேன், ஆனால் டாடாவை நான் எப்படி பார்க்க முடியும்? ஐயோ வெண்பா குட்டி, என் செல்லோண்டி நீ நின்று உனக்காக தானே இதை பிளானே பண்ண பிக் பாட்டி. நீ இப்போ மல்லியம்மா பார்த்தல, அதே மாதிரி நீயும் மல்லியம்மாவும் சேர்ந்து போய் உங்கள் டாடாவை பாருங்கள். அப்போ தான் உங்கள் டாடாவுக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பார். பாவம் அவர் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு ஜெயிலில் கடந்து புலம்பிட்டு கிடக்காரு. மல்லி, நீ என்ன பண்ணுற? வெண்பா அழைச்சிட்டு நீதான் ஜெயிலுக்கு போ. ஜெயிலுக்கு போயிட்டு விஜயை பாரு. இந்த நிஷாவை நான் பார்த்துக்கிறேன். பெரியம்மா, அது வரைக்கும் அவன் கண் முடிக்காமல் இருக்கணுமே. இங்கே பாரு மல்லி, நான் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது 6 மணி நேரத்துக்கு அவள் கண் முடிக்க மாட்டா. இனிமேல் நைட்டு வரைக்கும் இவள் மயக்கத்தில் தான் இருப்பாள். அது வரைக்கும் நான் அவளை பார்த்துக்கிறேன். நிஷா என் பொறுப்பு, வெண்பா உன் பொறுப்பு. நீ அழைச்சிட்டு போயிட்டு விஜய்கிட்ட காட்டு மல்லி, போ மல்லி அப்படின்னு அன்னபொன்னி வெண்பாவை மல்லி கூட அனுப்பி வைக்கிறாங்க. மல்லி ஒன்னே வெண்பா அழைச்சிட்டு நேராக ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு விஜயை பார்க்கும்போது இங்கே விஜய் வராரு. என்ன மல்லி, என்ன இந்த நேரத்தில் பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வெண்பா உள்ளே வராங்க. டாடா அப்படின்னு ஓடி வரவும் விஜய் ஒன்று அப்படி கண் கலங்கி, வெண்பா வந்துட்டியாம்மா, என்னை பார்க்க வந்துட்டியா? நான் உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா வெண்பா? நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெண்பா. டாடா அழாதீங்க டாடா, நானும் தான் டாடா உங்களை பார்க்காம மல்லியம்மா பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட தெரியுமா? எப்படி வெண்பா, எப்படி நீ அங்கேருந்து வந்த? இல்லை டாடா, இது மாதிரி கோயிலுக்கு வந்தோம். கோயிலுக்கு வந்த இடத்துல அன்னபொன்னி பிக் பாட்டி தான் நிஷா சித்திக்கு ஏதோ கலந்து கொடுத்து மயக்கப்பட வச்சுட்டாங்க. அதனால தான் நானும் மல்லியம்மாவும் இப்போ இங்கே வந்தோம். மல்லி, என்ன சொல்கிற வெண்பா? ஆமாங்க, பெரியம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. பெரியம்மா ஹெல்ப் பண்ணால தான் நான் இப்போது வெண்பாவை உங்களை பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். வெண்பா, ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னை பார்க்க வந்தே எனக்கு அதுவே போதுமா. என்னடாடா இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட தெரியுமா? டாடா, நாம் பழைய மாதிரி நீங்கள் நான் மல்லியம்மா 3 பேர் சேர்ந்து பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல டாடா, அந்த வீட்டிலே இருக்கலாம் டாடா. எனக்கு இந்த வீடு பிடிக்கல டாடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாடா. வெண்பா குட்டி, கொஞ்ச நாளுமா டாடா சீக்கிரமே வெளியே வந்துடுவேன். மல்லி ஒன்று, இங்கே பாருங்க விஜய், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இப்போ புதுசாக ஒரு வக்கீலை பார்த்துருக்கேன். அவங்க பேர் தேவசேனா. அவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்களாம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ராஜேஸ்வரியை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நான் அந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக கண்டிப்பாக கோர்ட்டில் உங்களுக்காக வாதாடுறேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க நம்பிக்கை வச்சு பார்த்தா கண்டிப்பாக அவங்க உங்களை வெளியே கொண்டு வந்துடுறாங்க விஜய். அது மட்டும் இல்லை, அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான தண்டனையை அவங்க வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க விஜய். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் விஜய். கண்டிப்பாக சொல்கிறேன் விஜய், அந்த ராஜேஸ்வரிக்கு நாம் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம் விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் ஒன்னே, பரவாயில்ல மல்லி, எனக்கு வெண்பாவை மட்டும் பார்த்துருந்தாலே அதுவே போதும். விஜய், என் மேல் நம்பிக்கை இருக்கல, சத்தியமாக சொல்கிறேன், உங்களை திரும்ப வெளியே கொண்டு வருவேன். அதே மாதிரி வெண்பாவை அவங்கள்ட்ட பிரித்து திரும்பவும் உங்கள்கிட்ட சேர்ப்பேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, வெண்பா ஆசைப்பட்ட மாதிரி
நாம் 3 பேரும் ஒன்றா நிம்மதியாக சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்கலாம் விஜய், என்னை நம்புங்க விஜய் அப்படின்னு மல்லி வெண்பா கைமேலையும் விஜய் கைமேலையும் வச்சு சத்தியம் பண்ணுறாங்க. விஜய் அப்படியே கண் கலங்குறாங்க. வெண்பா உடனே டாடா சாப்பிட்டீங்களா டாடா, நீங்கள் சாப்பிட்டோமா, இருந்தாலும் மனசு சரியில்லைம்மா அப்படின்னு சொல்ல, இருங்க டாடா நான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்திருக்கேன், இதை சாப்பிடுங்க டாடா அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விட்றாங்க வெண்பா. விஜய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வாங்கி சாப்பிட்றாரு. நல்லாக்கு டாடா, வெண்பா நீ சாப்பிடுமா அப்படின்னு விஜய் அந்த சாப்பாடு எடுத்து வெண்பாவுக்கும் ஊட்டி விட்றாங்க. உடனே மல்லியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் மல்லி, இந்தா மல்லி அப்படின்னு சொல்லி மல்லிக்கும் ஊட்டுறாங்க. 3 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. பாசம் அப்படிங்கிறது எப்படிலாம் விளையாடுது பாருங்களேன். ஆனால் அந்த கடவுளுக்கு இல்லை, அந்த ராஜேஸ்வரிக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஈவு இறக்கம் இருந்தால் இப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தை போயிட்டு பிரித்து அதில் குளிர் காயணும் அப்படின்னு அவன் நினப்பாளா? இப்படியாப்பட்ட மோசமான சதிக்காரிங்க நிறைய பேர் நம்ம குடும்பத்தோடு இருக்காங்க. அது மாதிரி நிறைய குடும்பத்தில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்படியாப்பட்ட ராஜேஸ்வரியை மல்லி கண்டிப்பாக பழி வாங்கி தானே ஆகணும். ஏன்னா அந்த மல்லிக்கு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் அது ராஜேஸ்வரிக்கு புரிய வைக்க வேணாம். மேலே ஏறி போகிறது ஈஸிங்க, ஆனால் யார் மேலேயும் ஏறி போகக்கூடாது, தனியாக ஏறி போகணும். இப்படி மல்லி வெண்பா விஜய்னு இவங்க 3 பேர் மேலே ஏறி போய் கோபுரத்தில் உட்காந்துக்கிட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மனித அரக்கியாக தான் இந்த ராஜேஸ்வரி இருக்காங்க. அதனால் மல்லி விஜயை பார்த்து முடிச்சுட்டு வெண்பா அழைச்சிட்டு அங்கே போகிறாங்க. கோயிலில் போயிட்டு நிஷா கண் முழிக்கும் போது வெண்பா அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு சித்தி, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, தெரியல வெண்பா, எனக்கு என்னமோ தெரில, சாப்பிட்டதும் மயக்கமாயிடுச்சு. தெரியும் சத்தி, அதனால தான் உங்களை எழுப்பி பார்த்தேன், நீங்கள் ஏஞ்சிருக்கவே இல்லை, எனக்கு என்ன படணும்னு தெரியல, அதான் இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்பா சமாளிக்கிறாங்க. நிஷா உடனே வெண்பா அழைச்சிட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க. காரில் ஏறதுக்கு முன்னாடி வெண்பா திரும்பி பார்த்து இங்கே அன்னப்பூர்ணிக்கும் மல்லிக்கு டாட்டா காட்டிட்டு அவங்க காரில் ஏறி போயிடுறாங்க. மல்லி உடனே ரொம்ப நன்றி பெரியம்மா. ஏய் புள்ள, என்ன நினச்சிட்ருக்க? நன்றிலாம் சொல்கிறேன், நான் யார் உனக்கு, பெரியம்மா தானே? அப்படி இருக்கும்போது என்ன புள்ள நன்றின்னு இப்படி பேசுகிற? இல்லை பெரியம்மா, இருந்தாலும் நீங்கள் பண்ண உதவியை என்னால் மறக்கவே முடியாது. வெண்பா அழைச்சிட்டு போயிட்டு விஜய் மட்டும் நிப்பாட்டும் போது விஜய் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா பெரியம்மா? அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே இல்லை. விஜய் அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே பார்ப்புல, ஒரு பெத்த புள்ளையை பிரிஞ்சிருக்குது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? விடுப்பில்லை, எல்லாம் ஒரு கெட்ட நேரம், அவ்வளோதான். நமக்காக அந்த தேவசேனா மேடம் கேஸில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக நீ வேணால் பாரு. தேவசேனா மேடம் உள்ளே போந்து அந்த ராஜேஸ்வரிக்கு அவள் பண்ண துரோகத்துக்கும் அவள் பண்ண கெடுதலுக்கும் கண்டிப்பாக ஒரு நியாயமான தீர்ப்பை வாங்கி தர தான் போகிறாங்க. அந்த ராஜேஸ்வரி நிரந்தரமாக உள்ளே போக தான் போகிறா. விஜய் தம்பியுடைய பழைய சொத்து, அப்புறம் வெண்பா நீனு எல்லாமே விஜய் தம்பிக்கு திரும்பவும் கிடைக்க தான் போகுது. நீங்கள் 3 பேரும் பழைய மாதிரி அந்த மாடி வீட்டில் உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்க தான் போகிறீங்க மல்லி. இது கண்டிப்பாக நடக்கும் மல்லி அப்படின்னு அன்னப்பொண்ணு சொல்ல, மல்லி ஒன்று அன்னப்பொண்ணியை கட்டி பிடிச்சி, பெரியம்மா இது மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் வாய்க்கு சக்கரை தான் போடணும் அப்படின்னு மல்லி அன்னப்பொண்ணியை கட்டி பிடிச்சி அப்படியே கண் கலங்குறாங்க.